வெல்கம் டு லைன்ஸ் மேத். ஸோ ஃபார் நம்ம 18 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நெக்ஸ்ட் செட் ஆஃப் 6 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். February 6th 4 known questions. Let's get into the video. Kala bought a circular ribbon roll of length 572 cm and radius 7 cm. Circular ribbon அப்படின்னா இப்படி ஒரு இது ஃபார்ம் பண்ணுவாங்கல்லப்பா, இந்த பேட்ஜ்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல, இதுதான் வந்து சர்க்குலர் ரிப்பன் அவங்க ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ அதோட ரேடியஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க 7 cm. ஸோ இதை சுற்றி தான் வந்து அந்த ரிப்பனை வைப்பாங்க. இந்த இவ்வளோ அளவு இருக்கிற ரிப்பனை வந்து இதை சுற்றி சுற்றி வைப்பாங்க. ஸோ அப்படி வச்சோன்னா ஹவு மெனி சர்க்குலர் ரோல்ஸ் வில் ஷீ கெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சுற்றி அதோட ஃபுல்லு சுற்றி இருக்கிறதுனால இது நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ஃபார்முலா 2πr. எனக்கு ரேடியஸ் தெரியும். ஸோ 2 × 22/7 மல்டிப்ளைட் பை ஆர் வந்து 7. 7 கேன்சல் ஆகிடும். ஸோ 2 × 22 வந்து 44 cm. அப்போது ஒரு சர்க்குலர் அந்த பேட்ச் செய்கிறதுக்கு வந்து 44 cm தேவைப்படுது. அப்போது மொத்தம் அதோட லென்த் வந்து 572 cm. அப்போது எத்தனை அந்த மாதிரி பேட்ச் செய்ய முடியும்னு கேட்குறாங்க. அப்போது 572 divided by 44. 1 times 44, பேலன்ஸ் 3, 1, 2, இது வந்து 3 times வரும், 132, பேலன்ஸ் 0. ஸோ அப்போனா 13 சர்க்குலர் இது செய்ய முடியும். 13 சர்க்குலர் ரோல்ஸ் அவளால் மேக் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஃப்ரம் ஒன் வெர்டெக்ஸ் ஆஃப் an equilateral triangle, அதோட சைடு வந்து 40 cm. நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ 4 சைடுமே வந்து 40 40 40. அதோட ஒரு சைட்லேருந்து இன்னொரு ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிளை கட் பண்ணுறாங்க. அப்போது அதோட அளவு வந்து 6ன்னு சொல்கிறாங்க. ஸோ 6 6 6ன்னு இருக்குது. இப்போது மீதி இருக்கிற சைடோட பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. மீதி இருக்கிற சைடோட பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதோட ஃபுல் பெரிமீட்டர்னால் என்னது, ஃபுல்லாக இருக்கிற ஆல்ரெடி புதுசாக மொத்தமாக இருக்கிறது இதுதான். கரெக்டாக வெறும் இந்த 40 40 40 தான். ஸோ இதோட பெரிமீட்டர்லேருந்து அந்த சின்ன பெரிமீட்டர் நான் எடுக்க போகிறேன், சின்ன ஷேப்பை எடுக்க போகிறேன். ஸோ 40 + 40 + 40 வந்து 120 cm. சரியா? இப்போ நம்மளோட டவுட் எங்கே வரும்னா, இப்போ நான் இந்த சின்ன 2 பார்ட்ஸ் எடுக்க சொல்ல எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி எடுத்துட்டா அது எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். இப்படி தான் இருக்கும். அந்த சின்ன பார்ட் இந்த இங்கே ஒரு 6 cm, இங்கே ஒரு 6 cm, இங்கே இருக்குல்ல அந்த 6, இது ரெண்டுத்தையும் நான் எடுத்துட்டேன்னா -12 தான். -12 cm, 2 6 எடுத்துட்டேன். ஆனால் இது என்ன கம்ப்ளீட் ஃபிகராவாக இருக்குது? அது எடுத்ததுக்கப்புறம் அது ஒரு ஷேப்பாக ஃபார்ம் ஆகும்ல. ஸோ இந்த இடத்துலையும் அது 6 தான், ஏன்னா அது ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள்ன்றதுனால. ஸோ அந்த 6 நான் வந்து ஆட் பண்ணணும். ஸோ +6 cm. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணச்சில எனக்கு 120 இல்லை -12 பண்ணோன்னா 108 வரும். 108 + 6 வந்து 114 cm. ஸோ நம்ம எதில் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோன்னா, இதை டெலிட் இந்த இது ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள் கட் பண்ணச்சில மொத்தமாக கட் பண்ணிவிடுவோம். மொத்தமாக கட் பண்ணிட்டோன்னா அது வந்து ஒரு ஃபினிஷ் ஆகாத ஒரு லைன், ஒரு ஷேப் ஆகிடுது. ஆனால் அப்படி கிடையாது, கண்டிப்பாக ஃபினிஷ் ஆகியிருக்கும். ஃபினிஷ் ஆனதுனால தான் அதோட பெரிமீட்டர் கேட்குறாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர், 114 cm. கொஸ்டின் நம்பர் 21. இஃப் ஏ ரெப்ரசன்ட் பி ரெப்ரசன்ட் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரெப்ரசன்டேஷன் வச்சு இந்த கொஸ்டினை மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். 4 பினா மல்டிப்ளிகேஷன், 3 சினா -5 ஏனா +30 டினா வந்து டிவிஷன், அப்புறம் 2. நம்ம ஆல்ரெடி போர்ட் மாஸ் அப்படின்ற ரூல் பார்த்துருக்கோம். அந்த போர்ட் மாஸில் முதல்ல டி தான் வருது, டிவிஷன் தான் முதல்ல வரும். ஸோ முதல்ல இந்த டிவிஷன் நம்ம பண்ணிக்கிட்டோன்னா 4 multiplied by 3 -5 ப்ளஸ் டிவிஷன் பண்ணதில் 15. அதுக்கப்புறமா மல்டிப்ளிகேஷனாக நெக்ஸ்ட்டு பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா 4 × 3 is 12, 12 - 5 + 15. இப்போ நம்ம எது வேணாலும் நம்மளோட விருப்பப்படி பண்ணிக்கலாம். ஸோ 15ல் 5 போதுன்னா 10, ஸோ 12 + 10. ஸோ ஆன்சர் வந்து 22ன்னு வந்திருக்கு. ஸோ ஹியர் ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆர்
எஸ். ஆர்எஸ் தான் வந்து இதோட பைசெக்டர் ஆஃப் எல்ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆஃப் ஆங்கிள் ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, பைசெக்டர்னாலே அப்போ கண்டிப்பாக இது 90 டிகிரியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டுமே வந்து சேம் இது இங்கேயும் ஒரு ஆங்கிள் வந்து சேமாக தான் இருக்குது. ப்ளஸ் இது ஒரு காமன் சைடாக இருக்குது. இந்த ஒரு சைடு வந்து ஆர்எஸ் அப்படின்ற சைடு வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே காமனாக இருக்குது. ரெண்டுத்துலேயும் 90 டிகிரி இருக்குது. ரெண்டு ஆங்கிளும் சேமாக தான் இருக்குது பைசெக்டர் அப்படின்றதுனால. இந்த 3 கேட்டகரி இருக்கிறதுனால இந்த குட்டி குட்டியாக இருக்கிற இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே வந்து ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர்னு சொல்லுவாங்க. ப்ரொபோர்ஷனல்னால் இங்கே இந்த ஆர், இங்கே பிஏ, இங்கே எஸ். அதே மாதிரி அடுத்த இன்னொரு சைடில் இருக்க ட்ரையாங்கிள்னால் அதே மேலே ஆர், கீழே எஸ், இந்த சைடில் கியூ இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து ப்ரொபோர்ஷனல்னால் நம்ம கண்டிப்பாக அதை வந்து ரேஷியோ மாதிரி போட்டு அதை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்த்தோன்னா முதல்ல இதோட ரெஸ்பெக்டிவ் சைட்ஸ்லாம் நான் எழுதிக்கிறேன். பிஎஸோட வேல்யூ வந்து 3, எஸ்கியூவோட வேல்யூ வந்து 4, ஆர்கியூவோட வேல்யூ 6. எனக்கு இதுதான் தேவை. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, பிஆர் இது பிஆரா, இதனால் ஸ்லாண்டிங்காக வருது. பிஆர் பை இங்கே ஸ்லாண்டிங்காக வர நம்பர் வந்து 6 ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கீழே பிஎஸ்ன்னு இருக்கா, ஸோ 3 பை இங்கே கியூஎஸ் 4. அந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்ம மற்றதையும் பண்ணலாம். இங்கேயும் ஆர்எஸ் பை ஆர்எஸ் சேமாக தான் இருக்க போகுது. ஸோ நம்ம இதை மட்டும் வச்சு நம்ம பிஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வரும்னா பிஆர் இஸ் ஈக்குவல் டு 3/4 மல்டிப்ளைட் பை 6. சரியா? ஸோ நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன வரும், கேன்சல் பண்ணுறேன். 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வருது. 3 3s are 9, 9/2. 9/2னா 9ல் பாதி. ஸோ 4.5 சென்டிமீட்டர் தான் இதோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 23. The difference between simple and compound interest அப்படி சொல்லி 15%, அதுக்கப்புறம் அதோட மெச்சூர்டு வேல்யூ 3 years, தென் பிரின்சிபல் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இது ரிப்பீட் ஆகிருக்கு. நீங்கள் நல்லா பாருங்களேன், இதே தான் டெட் பேப்பர் 2ல் 5th மார்னிங் கொஸ்டினில் இதே மாதிரியான சம் ரிப்பீட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் அதே மாதிரி சம் மறுபடியும் மார்னிங்கில் கேட்டிருக்காங்க. ஸோ the same formula, இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். CI minus SI equal to P into R by 100 the whole square multiplied by 300 plus R by 100. ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா. இதில் நம்ம தெரிஞ்ச வேல்யூலாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீனுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ₹1134 கொடுத்துருக்காங்க. ஸோ 1134 ஈக்குவல் டு பிரின்சிபல் நமக்கு தெரியாது, நான் பிரின்சிபல் போட்டிருக்கேன். ஆர் வந்து ரேட் வந்து 15% கொடுத்துருக்காங்க. ஸோ 15/100 the whole square multiplied by 300 plus 15/100. இப்போ நம்ம முன்னூற்றை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா இங்கே வந்து P வரும், இங்கே 15 multiplied by 15 divided by 100 multiplied by இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா 315. ஆக்சுவலி இந்த ஃபார்முலா வந்து ஃபார் 3 years தான். ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸட் ஃபார்முலா பை 100. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இன்னொரு 100 வரும். ஸோ என்னெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ நம்ம முதல்ல பண்ணிடலாம். 1 1 3 4. 15 டேபிளில் இது 3 டைம்ஸ் வரும். 5 டேபிளில் அதே 20 டைம்ஸ் வரும். மறுபடியும் இது 3 டைம்ஸ் 20 டைம்ஸ். மறுபடியும் 5 டேபிளில் இது நம்ம கேன்சல் பண்ணுவோம். 5 டேபிளில் இது வந்து 6 டைம்ஸ் ஃபஸ்ட்டு, தென் 63 டைம்ஸ். அது இது வந்து 20 டைம்ஸ். இவ்வளோ தான் வந்திருக்கு நமக்கு. இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனில் இருக்க இந்த 3 நம்பரும் டிவிஷனில் போயிடும். டிவிஷனில் இருக்க இந்த 3 நம்பர்ஸும் மல்டிப்ளிகேஷனில் போயிடும். ஸோ 1134 multiplied by 20 into 20 into 20 divided by 3 into 3 into 63 equal to இதுதான் principal value. ஸோ நான் முதல்ல இது 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணி பார்க்குறேன். 3 1s are வந்து 3 times balance 23, 7 times 24,
8 டைம்ஸ். மறுபடியும் 3 டேபிளில் 1 டைம், 1 டைம், 2 டைம், 6 டைம், 126 வந்திருக்கு. இப்போது இது 63 டேபிளில் 2 டைம் வரும். ஸோ 1 டைம், இது 2 டைம். ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சு. கீழே டினாமினேட்டர் எதுவுமே இல்லை. ஸோ மேலே இருக்கிறத மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 மல்டிப்ளைட் பை 20 × 20 × 20. 20 × 20 × 20 வந்து 8000 வரும். 8 1 2 3 8000. அப்புறம் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்க 2 மல்டிப்ளைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு தான் பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ 16,000 தான் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டோட வேல்யூ. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா கேட்டிருக்காங்க. ஸோ அதை கூட கோத்ரூ பண்ணி தான் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நிறைய வே இருக்குது. தேர்ட் இயர் அப்படின்றதுனால ஒரு வாட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி கடைசியில் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் ஃபார்முலா தெரிஞ்சால் தான் சீக்கிரமாக போட்டு முடிக்க முடியும். கொஸ்டின் நம்பர் 24. How many lakhs are there in 7 billion கேட்டிருக்காங்க. பில்லியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பில்லியன் அப்படின்னாலே அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்னு தெரியுது. ஸோ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000. அப்புறம் மில்லியன், 10 மில்லியன், அப்புறம் 100 மில்லியன். அதுக்கப்புறம் தான் வந்து பில்லியன் வரும். பில்லியன், 10 பில்லியன், 100 பில்லியன் அப்படின்னு வந்துட்டுருக்கோம். நமக்கு இங்கே பில்லியன் வரையும் தான் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏற்றபடி கரெக்டான ஜீரோஸ் போடணும். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 100,000. ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், பில்லியன். இங்கே தான் பில்லியன் வரும். அவங்க 7 பில்லியன் கொடுத்துருக்கிறதுனால நான் 7 போட்டுக்க போகிறேன். சரியா? ஆக்சுவலி 3 காமாஸாக கொடுத்து வச்சுருப்பாங்க அவங்க. இதில் எத்தனை லேக்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை லேக்ஸ்னால் இப்போ நம்ம இந்தியன் சிஸ்டத்துக்கு வரோம். இந்தியன் சிஸ்டத்துக்கு வந்தோன்னா பார்த்துக்கோங்க. ஒன்ஸ், டென்ஸ், 100. சாதாரணமாக நம்ம எப்படி இருக்கும்? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, லேக்கு, 10 லேக் அப்படி வரும். ஸோ 1000, 10,000, அப்புறம் லேக். ஸோ லேக்கோட ஸ்டாப் பண்ணிவிட்டு எத்தனை லேக் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ இத்தனை லேக் இருக்குது. ஸோ இதை நம்ம தனியாக வாசித்தோன்னா 70,000 லேக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூர் ப்ரிப்பரேஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் செக் அவுட் மை சேனல். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.